ஐயா ஐயா என்னப்பா இன்னைக்கு ஒரு சாவுக்கராய் கூட மாட்டல வரும்போது அந்த கோணக்காலி தான் எதுக்கு வந்து அப்போ நினைச்சேன் இவங்க முகத்துல போயிட்டு போனா இன்னைக்கு சத்தியமா கிராய் கிடைக்காதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. நான் வேற கிராய்க்காட வரேன்னு மீனா வேணும் சொல்லிட்டேன். கிராய்க்கு இல்லாத போனா என்ன எவனோ வராங்கம்மா. ஐயா வணக்கம் 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 எங்க ஒரே வணக்கங்க இருந்துங்க எஸ்ஸ வணக்கம் தான் எனக்கு தான் யூஸ் ஆகுது. ஆமா யார் நீங்க இன்னாட்டு மன்னங்க ஓட்டா சேத்தாண்டா சேது என்னங்க சொல்றீங்க நான் லூசுங்க அப்படி பேசிக்கிறேன். அதனால ஒரு நாட்டு மன்னன் சொல்றீங்க இந்த காதுக்கு ஏன் வந்தீங்க? இந்த காலகத்துக்கு எதற்காக வந்து தெரியுமா? வேட்டையாடி வந்து வேட்டையாடி முடித்து விட்டு எனக்கு தண்ணி தாங்க முடியலைங்க. தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க. தண்ணி தாகமா? இந்த காட்டுல எங்கேயுமே தண்ணி கிடையாது ஐயா. ஒரே ஒரு வீடு எங்க வீடு ஓலை குடிச்சு அதோ தெரிஞ்சு பாருங்க. அதான் எங்க வீடுங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தீத்துறேன். என்னத்துக்கு தீத்துறீங்க? தாகத்தை நான் தீத்துறேங்க. அப்படி என்ன பார்த்தாலே அதிர்ச்சியா பாக்குறீங்க. தீத்துற சொன்னீங்களே ஒரு மனுஷால பார்த்த உடனே தெரியாது. பார்க்க தான் தெரியுங்க. அகத்துல எனக்கு முகத்தில் தெரியுமா அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். நல்ல மனசு தெரியும். இன்னும் உனக்கு என்ன தெரிய வைக்கிறேன். என் வீட்டுக்கு வா. ஐயா சிறிய குடிசைனால எவ்வளவு அழகாக இருக்கிறது. தண்ணி தானே ஏற்பாடு பண்றேங்க. ரொம்ப தொழில் நடந்து வந்தீங்க இல்லையா? கை கால்லாம் வலிக்கும். கொஞ்ச நேரம் உட்கார். நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் உடனே. சரி ஓச்சில ஒலி காட்டுறாங்க. மத்திட்டு அவுத்து யாரியாவா வீடியோ தானே எடுக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணா. டிசிப்ளின் வேறைய கெடுக்கிறீங்க மீனா. என்ன வெயிட்டான கிராக்கி புட்டாட்ட? ஆமா. அப்பேர்ப்பட்ட கிராக்கி யாரு? இன்னாட்டு மன்னரே வந்துக்கிறாரு. இன்னாட்டு மன்னரா? ஆமாடி போய்டா. இதுவரைக்கும் இன்னாட்டு மன்னரா நான் நேருக்கு நேர் பார்த்தனாலே அவர் கருப்பா இருப்பாரா சிகப்பா இருப்பாரா முத்து வைரம் பவளம் என்று சொல்லக்கூடிய நகைகளை எவ்வளவு கழுத்துல போட்டிருப்பாரு. மொத்தத்துல இன்னாட்டு மன்னரை பார்த்தனாலே கிடையாது. அவருக்கு என்ன வேணும்? தண்ணி தாகன்னு காட்டுல சுத்திட்டாரு. நம்ம வீட்டுக்கு வாங்க தண்ணி தரேன் நான் கூட்டி வந்து உட்கார வச்சுக்கிறேன். தண்ணி தாகன்னு வந்திருக்காரு. ஆமா ஆமா. அவருக்கு தண்ணீர் கொடுத்தால் மட்டும் போதாது. ஓலை குடிச்ச வீட்டுக்குள்ள போ. ஒரு ஸ்லாப் இருக்கு. ஸ்லாப் லெமன் பக்காடி 2 ஃபுல். லெமன் பக்காடினா நாத்துக்காலுக்கு போறதா? சரக்கு மாமா சரக்கு. ஓ சரக்கு பேர் லெமன் பக்காடியா? லெமன் பக்காடி 2 ஃபுல் இருக்கு. 2 ஃபுல். பிங்க் ஓட்கா 5 ஃபுல் இருக்கு. பிங்க் ஓட்கா மேஜிக் மூமென்ட் 3 ஃபுல் இருக்கு. எப்படியா சரக்குலயே ஊறி இருந்திருப்பா. கரெக்ட்டா சொல்றா பாரு. ஏய் ஏய் கோயமுட்டா லைட் போடா. இது எரியுதுமா? ஓ இந்த ஊர் விட்டு டீ வெச்சானடியா? ஆஃப் பண்றானே. ஆப்பற சொல்லணும் வெக்ஸ்ல போறாரு. என்னடி வந்த கராக்கி பீஸ். ஐயா ஐயா ஆரம்பமே சகுனம் சரியில்லையே. சரி இதான் தான் நமக்கு சௌகரியம். அப்படியே ஒரு பிங்க் கோட்காவை கலந்து கொடுத்தா ரோஸா இருக்கும் கண்டுபிடிச்சிருவோம். ரோஸ் கலர் இருந்தா கண்டுபிடிச்சிருவான். இந்த லெமன் பக்காடி மேஜிக் மூமெண்ட் காட்டா ஊத்தி கலர் ரைட். அது இன்னாட்டு மன்னர் குடிக்கணும். மதிமா இங்க போகணும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆடை ஆபரணம் மொத்தத்தையும் கர 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 கரன்னு பால் கரகற மாதிரி காட்டணும். ஆமா. தண்ணி ஊத்தி கொடுத்தோம்னா தெரிஞ்சிதுனா ஓடி போடுவான். அதனால ஒய்யால ராவா ஊத்தி விட்டுருவான். மாமா பாத்தியா? அதுதான் பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. சரி நம்ம எடுத்து வர. நீ போய் அதுக்குள்ள பேச்சு குடுத்துக்கினீங்க. சரி சரி பேசிக்கினே இருக்கும்போது என்ன இட்னு வந்தாரு. அவருக்கு உனக்கு என்ன ஒண்ணு என்ன சொல்லுவேன்? தாவரு ஜவுடா எங்க அப்பா முட்டி வச்சிரு படுத்து என்ன சொல்லணும்? தாவரு சொன்னா நீ ஜவுடியா தெரிஞ்சிராதா? என்ன சொல்லணும்? நம்ம பெரிய ஆளு ஆவுன்னா இன்னில இருந்து நம்ம உறவு முறையா மாத்துறோம். எப்படி? நீ எனக்கு அக்கா நான் உனக்கு தம்பி. நான் உனக்கு அக்கா நீ எனக்கு தம்பி. ஆமா நல்லா இருக்குது தம்பி அக்கா அக்கா அக்கா. 3 வேளை போர் துன்றதுக்கு என்ன ஒரே மாத்த வேண்டியது. ஐயா நீங்க யாரு? இந்நாட்டு மன்னர் அல்லவா? இந்த ஏழை வீட்டை தேடி தண்ணீர் தாகம் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்கீங்க. இந்நாட்டு மன்னர் ஆகிய உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் மட்டும் போதாது. உங்களுக்காக ஸ்பெஷலா மா பல்லா வாழை என்று சொல்லக்கூடிய மூக்கறி கலந்த பழச்சாறைய தம்பி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே நீங்க சொர்க்கத்துக்கே போனது போல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க இது பயசார சாப்பிட்டவா சொர்க்கத்துக்கு போவாங்க? நான் கையால செய்ததுங்க நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும். அப்படியா? எடுத்துட்டு வர சொல்லிட்டோமா தம்பி? சொர்க்கம் பக்கத்தில் மகாராஜா. என்னப்பா? எங்க அக்கா. அக்காவா?
நான் அவன் தம்பி. ஏம்பா முன்பதே சொல்லுவீங்க. வர வழி கேட்க கூடாதா? சரிங்க சார் கேட்கல இருக்கட்டும். நான் சொல்லல. சரி இருக்கட்டும் விடுங்க. அப்படியே கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ஒரே மாதிரி ரெண்டு இருக்குது. பேரும் ஒரே ஜாலியா இருக்கிறமா? இருக்கீங்க, இருக்கீங்க. என்ன எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம். என்ன? அது லேடிஸ் நான் ஜென்ஸ். அப்படியா? என்னன்னா அவங்க வசனமா இருக்காங்க நீ கொள்ளமா இருக்க. அது எங்க அப்பா மாதிரி நான் எங்க அம்மா மாதிரி இதோ வந்தேன். டேய் வா வா வா. பட்டு முடி. ரொம்ப நேரம் இழுக்க கூடாது கிராக்கலாம். ஏய்யா பாரு யாரா? இந்த நாட்டு மன்னருக்கு துணையா இருந்தாரா வெளியாத்தே இருப்ப பழகுது. ஏய் லெமன் பக்காடி. சர்க்கரை வேறடா. ஆ. கிருஷ்ணா எடுத்துட்டு வந்துக்கிறேன். அப்போ லெமன் பக்காடி அவனா குடிச்சு கிறிஸ்டால் வச்சிக்கிறாடி போய். வெச்சிட்டு பாறாட்டி எட்டு நடுவுல குடிச்சிட்டுமா. நம்மளுமே பெரிய முடியா இருக்கும் போறது. வரையா. இரு பாக்குறேன். செக் பண்ணிக்குவோம். டீசல் ஆகும் போது. கரெக்டா இருக்குதா? லெமன் பக்காடி தான். ஐயா உங்களுக்காக பழைய செஞ்சுதான் சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க. பார்த்து பொறுமையா சாப்பிடுங்க. எங்க சாப்பிட்டுமா? ஏங்க சாவு தந்தா கூட சொல்லிட்டு தான் ஜாலியா? எங்க இச்சாந்தீங்களா அதனால சொல்றேன். நேத்து வந்து எங்க குடிச்சிங்க. சாப்பிடுங்க கறி சாப்பிடுங்க. குடிச்சானே வந்தீங்க. அப்படியே அங்க எடுக்கிறேன். சரி, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எங்க அக்கா சொல்லுங்களே. நான் உன் தம்பி. அதெல்லாம் சொன்னீங்க. மறந்துட்டு போறேன். அக்கா தம்பி இருக்கட்டுங்க. லைட்டுக்காரு பொட்டிக்காரு சாப்பிட்டுமா? அவர் வேப்பலக்காரு. எங்க சாப்பிடு. எனக்கு இது என்னங்க? அப்படியே நாருது. நான் நாதா காத்தடிக்குதுங்க. அப்படியே சொல்லக்கூடாது. வாயிலடி வாயிலடி வாயிலடி. என்னங்க? ஒரு நாட்டு மன்னரே எங்க குடிசை தேடி வந்துக்கிறீட்டு நானே நேரா பழ மார்க்கெட்டுக்கு போய் மாப்பழா வாழை அப்படின்னு 3 பழத்தை வாங்கியாந்து 2ஆ பொளந்து அப்படியே கோயிப்பி மரியாதை சொல்லு. கோயிப்பி சாறு பீச்சி எத்தாந்துக்கிறேங்க. அப்படியா? ஐயா தவறாக நினைக்க வேண்டாம். மாப்பல்லா வாழை என்று சொல்லக்கூடிய 3 கனிகளை 2ஆ பிளந்து அதிலிருந்து பிழிந்து எடுத்து சாருங்க. சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும். சரி சாப்பிடுங்க. 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 ஐயோ ஏங்க என்னங்க அது எரியுதுங்க. எங்க? வயிறு எரியுதுங்க. வயிறு எரியாது. வயித்துல இருக்கிற நாக்கு சிலப்பதான் சாவுது. எதுக்கு சொல்றீங்க? நாக்கு சுமத்து காட்டுக்கிறாங்கல்ல. சாப்பிடு. பாஞ்சு வந்துங்க. பாஞ்சி வந்தா தலை மூந்துக்கோ. இதுவே மேல் சொல்றேனே. ஏய்யா. நீ எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு? 3 வாரம் ஆகுது தலை கட்டி. எனக்குதா அப்பவே தலையை அடிச்சுக்கிட்டேன். நாக்கா? அவர் நாட்டு மன்னர் நம்ம ஏழையான குடும்பத்துல பிறந்தவங்க. நம்ம வீட்டுல தண்ணீர் சாப்பிட மாட்டாங்க பழச்சார கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது அவர் ஏழை பழக்காரத்து வித்தியாசம் பாக்குறாரா? கவிச்ச வாங்கி தண்ணி குடி சொல்லுவாங்க. தண்ணியில நானே சுத்திக்கிற ஊருக்கு தண்ணி கொடுத்தா ஏழை பணக்காரி வித்தியாசம் பாக்குறீங்க. ஏங்க நீங்க தண்ணியா குடிச்சாலும் கொடுங்க. சாப்பிடலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக குடிச்சிடணும். பித்த உடம்பு போலுக்கு தொய்ந்து போச்சு தலை. ஒரே ரவுண்ட்ல கோயில் சுட்டு மாதிரி சுத்திட்டான். என்ன தலை தொகி போச்சு. அவள்தான் ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இல்லை போலுக்கு. கைவாசம் நிறைய இருக்கு அவருக்கு. ஆமா ராவா ஊத்துறோம் இல்ல